பெங்களூருவில் நடந்த ஐபிஎல் கோப்பை கொண்டாட்டத்தில் 11 பேர் மரணத்த சம்பவத்தில் சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரத்தில் 14 வயதேயான தனது மகளை பறிகொடுத்த தந்தை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். பெங்களூரு அணியின் கோப்பை கொண்டாட்டம் ஒரு பெரும் கரும்புள்ளியாக முடிந்த நிலையில் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. நடப்பு ஆண்டுக்கான ஐபிஎல் இறுதிப் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்று முன்தினம் நடந்தது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது பெங்களூரு அணி. 17 வருட தொடர் தோல்விக்கு பிறகு முதல் முறையாக சாம்பியனான ஆர்சிபிக்கு நாலாபுரமும் இருந்து வாழ்த்துகளும் பாராட்டுகளும் குவிந்தன. ஒரு அணிக்காக 18 வருடங்களாக தொடர்ந்து களமாடிய விராட் கோலிக்கே இந்த கோப்பை சமர்ப்பணம் என்று அணியினர் உட்பட அனைவரும் வாழ்த்தினர். பெங்களூரு அணியின் இந்த வெற்றியை தொடர்ந்து கர்நாடக மாநிலம் முழுவதும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. குறிப்பாக ஒட்டுமொத்த பெங்களூருவுமே கோலாகலப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாம்பியன் பட்டம் வென்ற அணியினரை அழைத்து பாராட்ட முடிவெடுத்த மாநில அரசு பாராட்டு விழாவை பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடத்தியது. நேற்றைய தினம் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கானோர் அணிதிரண்ட நிலையில் சின்னசாமி ஸ்டேடியமே ஸ்தம்பித்தது. இந்த நிலையில்தான் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் கூட்ட நெரிசலில் சிக்கியும் ஒருவர் மீது ஒருவர் ஏறி ஓடியதாலும் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் சுமார் 40 பேர் காயமடைந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே இந்த நிகழ்வில் தனது 14 வயதான மகளை பறிகொடுத்த சிவக்குமார் என்பவர் பல அதிர்ச்சி தகவல்களை கூறியுள்ளார். இறந்த 11 பேரில் 9 வகுப்பு மாணவியான திவ்யன்ஷியும் ஒருவர். குடும்பத்தோடு சின்னசாமி ஸ்டேடியத்திற்கு வந்த இந்த சிறுமி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அவரது மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து பேசிய தந்தை சிவக்குமார் 15ஆம் எண் கேட்டில் பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த கூட்டத்தில் இரும்பு பேரியரில் மோதியதில் மகளுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த இடத்தில் மொபைல் ஜாமர் வைக்கப்பட்டதால் குடும்பத்தார் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூட முடியவில்லை. மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றபோது அங்கு முறையான வசதிகள் இல்லை. அங்கிருந்தவர்கள் என் மகளை தொடக்கூட இல்லை. மனைவிதான் மகளுக்கு CPR செய்தார். சம்பவ இடத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட இல்லை. போலீசார் உதவவில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அதோடு இந்த சம்பவத்தில் புகார் தர 4 மணி நேரம் காவல் நிலையத்தில் காத்திருந்ததாகவும் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு உரிய அளவில் பாதுகாப்பு வழங்கும் போது இந்த நிகழ்ச்சிக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். அதோடு மைதானத்தில் எத்தனை பேர் பங்கேற்க முடியும் என்பதை வைத்து அதன்படி ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்றும் கண்ணீரோடு பேசியிருக்கிறார். சின்னசாமி மைதானத்தில் 35,000 பேர் பங்கேற்க முடியும் எனும்போது நேற்றைய நிகழ்வில் சுமார் 3 லட்சம் பேர் வரை ஒன்று கூடியதாக கூறப்படுகிறது. கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் 11 பேர் உயிரிழந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக முன்னேற்பாடுகளை முறையாக செய்திருக்க வேண்டும் என்றும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.